அனைவருக்கும் வணக்கம். இது 3ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 3 யூனிட் 3 அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே விடுபட்ட இடத்துல எழுதுகிறோம். இது வந்து ஹென்னு, ஹார்ஸ், கவ், டாக். Read aloud. It is a duck. It is small. It lives on land. It lives in water too. It lays eggs. It says quack quack. இப்போ இங்கே கரெக்டான வேர்ட்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். இது சிறியதாக இருக்கும். இது முட்டையிடும், புல்லை சாப்பிடும். இது கிரே கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது குவாயில். இது வெயிட்ஸ் அப் இந்த மார்னிங், காலையில் எல்லாரையும் எழுப்போம். அதனுடைய தலையில் வந்து ரெட் கிரீடம் இருக்கும். இது வந்து கொக்கரக்கோன்னு கத்தும் அப்படிங்கும்போது ரூஸ்டர். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். இது வேகமாக ஓடும். இது மனிதர்களையும் பலுக்களையும் தூக்கிட்டு போகும். இது வந்து நீன்னு கத்தும். அப்போ இது வந்து ஹார்ஸ். இஸ் எ கோட். இது வந்து கோட்டு. இது வந்து கிராஸை சாப்பிடும். இது இருக்கிற இடம் வந்து பெண். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் எ பிக். இது வந்து ஃபேட்டாக இருக்கும். இது இருக்கிற இடம் வந்து ஸ்ட்ரை. இது வந்து ஹென்னு. இது வந்து சிவப்பாக இருக்குது. இட் இஸ் ரெட்டு. இட் லிவ்ஸ் இன் எ கூப். இது இருக்கிற இடம் வந்து கூப். அப்புறம் வந்து ரைட் 4 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சருக்கான ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுகிறோம். இட் இஸ் எ டாக். இட் லிவ்ஸ் இன் எ கெனல். இட் வேக்ஸ் இட்ஸ் டெய்ல். இட் காட் அவர் ஹவுஸ். நம்முடைய வீட்டை அது வந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸில் வந்து அனிமல்ஸோட நேம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். சி அனிமல்ஸ்லாம் தனியாக, ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணுறோம். சி அனிமல்ஸில் எதெல்லாம் இருக்குன்னா கிராபு, சீ ஹார்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, வேல்ஸு, டர்ட்டில், இதெல்லாம் சி அனிமல்ஸ். ஃபார்ம் அனிமல்ஸ்னு சொல்லும்போது பிக்கு, கோட்டு, ஹார்ஸு, டாங்கி, கவ், இதெல்லாம் ஃபார்ம் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரீட், ரைட் அண்ட் மேட்ச். இப்போ த ஹென் லிவ்ஸ் இன் எ கூப். ஹென் வந்து கூப்பில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹென் இருக்கிற பிக்சரோட அதை நம்ம மேட்ச் பண்ணுறோம். இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு த வேல் லிவ்ஸ் இன் அ சி. வேல் வந்து இங்கே இருக்குது. அப்போ அதோட மேட்ச் பண்ணுறோம். த ஹார்ஸ் லிவ்ஸ் இன் எ ஸ்டேபிள். ஸ்டேபிளில் வந்து ஹார்ஸ் இருக்கும். த பிக் லிவ்ஸ் இன் எ ஸ்ட்ரை. அப்போ அது வந்து பிக்கு. த டாக் லிவ்ஸ் இன் எ கெனல். டாக் இருக்கிறத மேட்ச் பண்ணுறோம். த கவ் லிவ்ஸ் இன் எ ஷெட். ஷெட்டில் தான் கவ் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். அனிமல்ஸ் ஹெல்பர்ஸ் இன் மெனி வேஸ். அனிமல்ஸ் வந்து நமக்கு நிறைய வகையில் உதவியாக இருக்குது. கவுஸ் அண்ட் கோட்ஸ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவ்வும் கோட்டும் நமக்கு பாலை கொடுக்குது. பஃபலோஸ், டாங்கீஸ் அண்ட் ஹார்சஸ் கேரி லோட்ஸ் அண்ட் பீப்புள். பஃபலோ, டாங்கி, ஹார்ஸ் இது மூணுமே வந்து மனிதர்களையும் ஏற்றிட்டு போகுது, லோடு அதை பலுக்களையும் தூக்கிட்டு போகுது. கோட்ஸ் அண்ட் ஹென்ஸ் கிவ்ஸ் அஸ் மீட். கோட் ஆடும் கோழியும் அது இறைச்சி நமக்கு கொடுக்குது. ஹென்ஸ் கிவ்ஸ் அஸ் எக்ஸ். கோழி வந்து நமக்கு முட்டைகளை கொடுக்குது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் அவர் குட் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டும் டாகும் நம்முடைய நண்பர்கள். விச் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் கிவ் மில்க். எது நமக்கு பாலை கொடுக்குதுன்னு சொல்லும்போது கவ் அண்ட் கோட். கவ் அண்ட் ஹென்ஸ் ஆர், அதாவது மாடும் கோழியும் என்னன்னா ஃபார்ம் அனிமல்ஸ். வாட் டு ஹென்ஸ் கிவ் அஸ். கோழி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா மீட் அண்ட் எக்ஸ், இறைச்சியும் முட்டையும் கொடுக்குது. திஸ் பேசேஜ் இஸ் அபவுட். இந்த பேசேஜ் எதை பற்றி சொல்லுது? அனிமல்ஸ் தான் இந்த பேசேஜில் இருக்குது. ஹவு டு யூ ட்ரீட் த அனிமல்ஸ். அதை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிப்போம், அனிமல்ஸ்லாம் எப்படி பார்த்துப்போம் அப்படின்னும் போது ஐ ட்ரீட் த அனிமல்ஸ் வித் லவ் அண்ட் கேர். நான் அதை பாசமாகவும் பத்திரமாகவும் பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கான கரெக்ட் சென்டென்ஸை டிக் பண்ணுறோம். இட் இஸ் எ ஸ்பூன். திஸ் இஸ் மியூல். திஸ் மியூல் இஸ் ப்ரௌன். இது வந்து மியூல், அதாவது கோவேரி கழுதை. அடுத்தது இந்த பிக்சருக்கான வேர்டை நம்ம இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணுறோம். தேர் இஸ் எ ப்ரூம். இது வந்து ப்ரூம். இந்த ரூம் துடப்பம் இருக்குது. ஹீ கிவ்ஸ் ஃபுட் டு த கூஸ். அவன் வந்து ஃபுட்டு உணவளிக்கிறான். ஷீ கோஸ் டு ஸ்கூல். அவள் பள்ளிக்கு போகிறான். சர்க்கிள் த வேர்ட் வித் ஊ, அதாவது டபுள் ஓ வந்தால் ஊ சவுண்ட் இல்லையா, அப்போ ஊ சவுண்டு வர வேர்ட்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். மூன், ஸ்டூல், ஃபுட், ரூட், ப்ரூம். நெக்ஸ்ட்டு மேட்ச் த பிக்சர் வித் த வேர்டு. அதுக்கான கரெக்ட் வேர்டோடு நம்ம மேட்ச் பண்ணுறோம். இது வந்து டியூபு, மூணு, ஸ்டூலு, க்யூப். நெக்ஸ்ட்டு இந்த பேசேஜ், இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜுக்கான கொஷின்ஸ் கீழே இருக்குது. பேசேஜை பார்க்கலாம். மாலா கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். மாலா வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டா. ஹர் ரூம் வாஸ் நாட் க்ளீன். அவளுடைய ரூம் வந்து அறை வந்து சுத்தமாக இல்லை. ஷி க்ளீன்ட் த ரூம் வித் எ ப்ரூம். அவள் வந்து ரூமை வந்து தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணாள். ஷி யூஸ்ட் எ வாட்டர் டியூப் டு வாஷ் த ஃப்ளோர். வாட்டர் டியூபை வச்சு தரையை வந்து கழுவினா. ஷி வாஸ் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி. அவள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, பசி எடுத்துக்கிச்சு. ஷி மேட் எ பவுல் ஆஃப் சூப். அவள் வந்து ஒரு பவுல் சூப் செஞ்சா. ஷி ஆடட் சம் சால்ட் இன் இட். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா. ஷி மிக்ஸ்ட் இட் வித் எ ஸ்பூன். ஸ்பூனை வச்சு கலந்தா. ஷி சிப்டு த சூப் அண்ட் டுக் ரெஸ்ட். அந்த சூப்பை அவள் வந்து பருகிட்டு அவள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான். இப்போ கொஷின்ஸ் போகலாம். வாட் டிட் மாலா யூஸ் டு வாஷ் த ஃப்ளோர். ஃப்ளோரை வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணா? அது வந்து வாட்டர் டியூப்.
மாலா ஆடட் சம் சால்ட் மாலா வந்து சால்ட் ஆட் பண்ணா. எதில் ஆட் பண்ணனா இந்த சூப்பில் தான் சால்ட் ஆட் பண்ணா. Why was மாலா டயர்டு? மாலா ஏன் டயர்டானா? She worked hard. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா, வேலை செஞ்சா. List out the words with WO sound from the passage. இந்த பேசேஜில் அந்த WO சவுண்டு வர வேர்ட்ஸ் எழுதுகிறோம். ஊ சவுண்டு. ஸ்கூல், ரூம், ப்ரூம், ஸ்பூன். How did she clean the room? ரூம் எப்படி அவள் க்ளீன் பண்ணா? She cleaned the room with a broom. Listen and write. இது நம்முடைய டீச்சரோடைய டிஹெச்பியில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் இது. இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிக்டேட் பண்ணுறோம். We are in our new school. Priya is a cute girl. The boys play with a blue cube. She can play the flute. Take some salt in the spoon. We can see the moon at night. The man has a mule. Read aloud. There is a cute red cube on the stool. I saw a pool on the way to my school. She plays a tune in her flute. Match the sentence with the picture. பிக்சருக்கான நம்ம சென்டென்ஸை நம்ம மேட்ச் பண்ணுறோம். இட் இஸ் ஏ பிக் ரூம். அப்போ பிக் ரூமை மேட்ச் பண்ணுறோம். த ப்ரூம் இஸ் ப்ரௌன். ப்ரூம் தொடப்பத்தை மேட்ச் பண்ணுறோம். ஹீ பிளேஸ் வித் ஏ கியூப். கியூபை வச்சு விளையாடிட்டு இருக்கா, அதை மேட்ச் பண்ணுறோம். ஷீ சிட்ஸ் ஆன் த ஸ்டூல். ஸ்டூலில் உட்காந்துட்ருக்கா, அதோட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் த சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதுகிறோம். இங்கே க்ளூஸனுக்கு வந்து நம்ம மூன், மியூல், கியூப், ப்ரூம், டியூப் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் சென்டென்ஸ் மேக் பண்ண. த மியூல் இஸ் அண்டர் த ட்ரீ. மியூல் வந்து மரத்துக்கு கீழே இருக்குது. ஸோ த மியூல் இஸ் அண்டர் த ட்ரீ. நெக்ஸ்ட்டு த மூன் இஸ் ரவுண்ட் அண்ட் ஒயிட். மூன் வந்து நல்லா ரவுண்டாக ஒயிட்டாக இருக்கு இல்லையா? ஸோ த மூன் இஸ் ரவுண்ட் அண்ட் ஒயிட். த ப்ரூம் இஸ் ப்ரௌன். ப்ரூம் தொடப்பம் வந்து ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ த ப்ரூம் இஸ் ப்ரௌன். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 சென்டென்ஸை மேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட்டு. இங்கே ஒரு 2 பேசேஜஸ் இருக்குது. இந்த 2 பேசேஜை ரீட் பண்ணிட்டு இந்த பேசேஜில் எந்த பேசேஜ் ஃபார்ம் அனிமல்ஸை பற்றி பேசுதோ அதன் தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். இதில் ஃபார்ம் அனிமல்ஸை பற்றி பேசுகிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பேசேஜ் தான். ஸோ இதுதான் ஃபார்ம் அனிமல்ஸை பற்றி பேசுது. அப்போ இந்த பேசேஜை எடுத்து நாம் இங்கே எழுதுகிறோம், நீட்டாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். மை ஜேர்னலில் இட் இஸ் யா. இங்கே வந்து சி அனிமல்ஸில் எந்த அனிமல் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எழுதிக்கலாம். நான் இங்கே டால்ஃபினை பற்றி எழுதியிருக்கேன். இட் இஸ் எ டால்ஃபின். இட் லிவ்ஸ் இன் த சி. இட் இஸ் ப்ளூ. ஐ லைக் இட் பிகாஸ் இட் டைவ்ஸ் இன் த வேவ்ஸ். அது அந்த அலையில் டைவ் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மை ஜேர்னல். இங்கே வந்து நம்ம ஃபார்ம் அனிமலை பற்றி எழுதுகிறோம். எந்த அனிமலை வச்சுக்க விரும்புகிறோமோ அதை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஹாவ் எ ஹார்ஸ். நான் வந்து ஹார்ஸ் குதிரை எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஐ வுட் லைக் டு ஹாவ் எ ஹார்ஸ். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். இட் லிவ்ஸ் இன் எ ஸ்டேபிள். இட் கேரிஸ் லோட்ஸ் அண்ட் பீப்புள். இட் சேஸ் நீ. மந்த்லி அசஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூஸ் அண்ட் ரைட் தர் நேம்ஸ். எங்களுடைய நேம்ஸை நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். கிங், எலஃபண்ட், மூன், கியூப், சேர், ஃபிஷ். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர். இந்த பிக்சருக்கு வந்து இந்த சென்டென்ஸுக்கான கரெக்ட் பிக்சரை ஷேட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் கலா. ஷீ இஸ் டான்ஸிங். அப்போ டான்ஸ் ஆகிற கேர்ளை ஷேட் பண்ணுறோம். வி லைக் கேரட்ஸ். தே ஆர் க்ரன்ச்சி. எங்களுக்கு கேரட் பிடிக்கும், அது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த கேர்ள்ஸ் தான் வந்து கேரட் சாப்பிட்றாங்க. அப்போ இதை ஷேட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் எ பீ ஹைவ். இட் இஸ் ஆன் த பிரான்ச். பீ ஹைவ்னா தேன்கூடு, அது கிளைகளில் இருக்குது. அப்போ தேன்கூடுன்னு சொல்லும்போது இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த ட்ரீ. இந்த சென்டென்ஸுக்கு என்ன ட்ரீ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். வி கேன் ஸ்விங் ஆன் இட்ஸ் ரூட்ஸ். நாம் அந்த வேர்களில் ஆடுவோம். அப்போ அது வந்து பேனியன் ட்ரீ. இட் கிவ்ஸ் பிட்டர் ஃப்ரூட்ஸ். அது வந்து கசப்பான பழங்களை நமக்கு கொடுக்கும். அப்போ அது வந்து நீம் ட்ரீ. இட் இஸ் டால். உயரமாக இருக்கிறது கோகோனட் ட்ரீ. இட் கிவ்ஸ் அஸ் சார் ஃப்ரூட்ஸ். புளிப்பான பழங்களை நமக்கு கொடுக்கறது வந்து டாமரின் ட்ரீ. இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் பிக் அண்ட் ஸ்வீட். இதனுடைய பழங்கள் வந்து பெரியதாகவும் இனிப்பாகவும் இருக்கும். அப்போ அது வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. இட் கிவ்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். இனிப்பான பழங்களை நமக்கு தருவது வந்து மேங்கோ ட்ரீ. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஆஷா கெஃப்ட் த டார்ச் ஆன் த பெஞ்ச். ஷி கேவ் ஃபுட் டு த ஃபிஷர்ஸ் இன் த டேங்க். ஹர் ரிங் ஃபெல் இன்சைட் த டேங்க். ஷி டுக் இட் யூஸிங் டாங்ஸ். ஷி ஓர் இட் ஆன் ஹர் ஃபிங்கர். ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ். பனங்கற்கண்டை சாப்பிட்றான், அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அப்போது ஐ எம் ஆண்டோ. ஐ ஈட் பாம் கேண்டி. இட் இஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கேர்ள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறான். அது வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஸோ ஷீ லைக்ஸ் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஷீ வாட்டர்ஸ் இட். அப்போ அதுதான் அதுக்கு கரெக்டானது. ஷீ லைக்ஸ் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். ஷீ வாட்டர்ஸ் இட். அது கரெக்டானது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ரேட்டை வந்து வெளியில் எட்டி பார்க்குது, ஹோலில் இருக்குது. அப்போ திஸ் இஸ் எ மிக்கி. இட் இஸ் எ ரேட். இட் லிவ்ஸ் இன் எ ஹோல். நெக்ஸ்ட்டு
சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் கொஷின் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற கரெக்ட் கொஷினை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஷீ ஆஸ் ஏ லெமன், அவள் வந்து லெமன் வச்சுருக்கா. அப்போ கொஷின் எப்படி கேட்போம், அவள் என்ன வைத்துள்ளாள். அப்போ வாட் டஸ் ஷீ ஹாவ், அதுதான் கொஷின். த ஹார்ஸ் லிவ்ஸ் இன் எ ஸ்டேபிள், ஹார்ஸ் வந்து ஸ்டேபிளில் வாழுது. அப்போ கொஷின் எப்படி கேட்போம், ஹார்ஸ் வந்து எங்கே வாழுது, வேர் டஸ் த ஹார்ஸ் லிவ், அதுதான் அதுக்கான கொஷின். ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ், எனக்கு பிக்சர் ட்ரா பண்ணுறது பிடிக்கும். அப்போ கொஷின் எப்படி கேட்கணும், வாட் டு யூ லைக் டு டூ, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டதானே நம்ம எனக்கு பிக்சர் வரைகிறது படம் வரைகிறது பிடிக்கும்னு சொல்லுவோம். அப்போது வாட் டு யூ லைக் டு டூ அப்படின்றது அதுக்கு சரியான கேள்வி. இப்போ இங்கே ஒரு மந்த்லி அசஸ்மெண்ட். இதில் வந்து என்னென்னா இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர்ஸை கீழே சென்டென்சஸ் இருக்குது. இதில் மிஸ் ஆகிற வேர்டு எடுத்து எழுதுறோம். தேர் ஆர் 3, இங்கே 3 என்ன இருக்குது பாருங்கள். 3 இருக்கிறது வீல்ஸ் தான். வீல்ஸ் ஆன் த கிராஸ். த டேஷ் ஸ்விம்ஸ் இன் த பாண்ட், இந்த குளத்தில் நீந்துறது வந்து ஃபிஷ். த ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் த பாண்ட். எ டேஷ் அண்ட் டேஷ் ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ. கூஸ் அண்ட் எ மியூல் ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ. நெக்ஸ்ட்டு ரைட் 2 சென்டென்ஸ் அபவுட் த ட்ரீஸ். இந்த மரங்களை பற்றி ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுகிறோம். இது வந்து திஸ் இஸ் எ கோகோனட் ட்ரீ, இட் இஸ் டால். இது வந்து திஸ் இஸ் எ பேனியன் ட்ரீ, இட் இஸ் பிக். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஜாக் ஃப்ரூட்ஸ் ஆர் பிக் அண்ட் ஸ்வீட். நெக்ஸ்ட் இந்த பேசேஜை ரீட் பண்ணலாம். கலா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் ஃபார் ஏ ட்ரிப் பை ட்ரெயின். கலாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ட்ரிப்பு வந்து ட்ரெயினில் போனாங்க. ஆன் த வே தே சா எ பியூட்டிஃபுல் கார்டன், வழியில் வந்து ஒரு அழகான கார்டனை பார்த்தாங்க, தோட்டத்தை. தெர் வியர் மெனி ட்ரீஸ், அங்கே நிறைய மரங்கள் இருந்தது. தே சா எ ஃபியூ பேர்ட்ஸ் ஆன் எ பிக் மேங்கோ ட்ரீ, அங்கே கொஞ்சம் பறவைகள் வந்து அந்த பெரிய மாமரத்தில் இருந்தது. எ பேரட் ஆட் எ மேங்கோ அண்ட் எ பீகாக் சாட் நியர் த நீம் ட்ரீ. பேரட் வந்து மேங்கோவை சாப்பிட்டுச்சு, பீகாக் வந்து நீம் ட்ரீ பக்கத்தில் இருந்தது. தென் தே சா எ ஃபார்ம், அங்கே அவங்க ஒரு பண்ணையை பார்த்தாங்க. இன் தட் ஃபார்ம், அந்த பண்ணையில் த பிக்ஸ் வியர் கெப்ட் இன் எ ஸ்ட்ரை, அந்த ஸ்ட்ரையில் வந்து பிக்ஸ் பன்றிகள்லாம் இருந்தது. த ஒயிட் டக்ஸ் ஸ்வாம் இன் எ பாண்ட், வெள்ளை வாத்துகள் வந்து அங்கே குளத்தில் நீந்திட்டு இருந்தது. தே என்ஜாய்டு த ட்ரிப், அவங்க அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹவு டிட் கலா கோ ஃபார் எ ட்ரிப், கலா வந்து எப்படி ட்ரிப் போனா. ஸோ கலா வென்ட் பை ட்ரெயினில் போனான். ஷேட் த ட்ரீ மென்ஷன் இந்த பேசேஜ், இந்த பேசேஜில் என்ன ட்ரீயை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மேங்கோ ட்ரீ. இப்போ ரீரைட் த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸை மாற்றிடுதோம். எ பேரட் சாட் நியர் எ ட்ரீ நீம் ட்ரீ. பேரட் இல்லை, அங்கே இருந்தது வந்து பீகாக் தான். ஸோ எ பீகாக் சாட் நியர் எ நீம் ட்ரீ அப்படின்றது தான் கரெக்டு. இப்போ இந்த சென்டென்ஸில் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னா, த ஒயிட் டக்ஸ் ஸ்வாம் இன் எ பாண்ட் அப்படின்றது அந்த பேசேஜில் இருக்குது, மற்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. மெனி அப்படின்ற வேர்டோட ஆப்போசிட் வேர்டு அப்படின்னா ஃபியூ. மெனினா நிறைய, ஃபியூனா கொஞ்சம். தேங்க்யூ.